வணக்கம். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு வருஷமா சரியான வீடியோஸ் போட முடியல. முக்கியமான ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால சேனல என்னால ஃபாலோ பண்ண முடியல. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்ததா உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸுமே நான் உங்களுக்கு தர்றேன். எனக்கு கிடைக்கிற எல்லா டேட்டாஸ், எல்லா ஜாப் வேக்கன்ஸீஸ், எல்லா நோட்டிஃபிகேஷன பத்தியுமே நம்ம இந்த சேனல்ல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முக்கியமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்ல குரூப் 2 2ஏக்கு பாத்தீங்கன்னா 11/2025 நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அதற்கான ரிசல்ட் இப்போ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங்கான டேட்டுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த கவுன்சிலிங்க்கு போறதுக்கு முன்னாடி எங்கெங்க உங்களுக்கான வேகன்சிஸ் இருக்குது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் ஆஃப்டர் அடெண்டம் 11C சரிங்களா. இதுதான் வேகன்சி ரிலேட்டடா கடைசியா அப்டேட் பாத்தீங்கன்னா இந்த 11C அப்படிங்கறதா கடைசியா அப்டேட். அந்த அப்டேட்டை இன்க்ளூட் பண்ணி எவ்வளவு வேகன்சிஸ்ல மாறுதல்கள் ஏற்பட்டிருக்குது, எவ்வளவு வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்குது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வேகன்சிஸ் குறைஞ்சிருக்குது அப்படிங்கறத பத்தி ஃபுல் டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 15 ஜூலை 2025ல வந்துச்சு. அதுல இருந்து வேகன்சிஸ், டோட்டல் வேகன்சிஸ்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா நோட்டிபிகேஷன் வந்தப்போ பாத்தீங்கன்னா 595 வேகன்சி குரூப் 2ஏக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அடுத்த அடெண்டம் 11A ரிலீஸ் பண்ணாங்க. அதுல பாத்தீங்கன்னா 1088 வேகன்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 540 வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா ஒரு 6 டிபார்ட்மெண்ட் அடிஷனலா இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி கொடுத்த டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சில வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டோட்டலா 1088 வேகன்சிஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா அடெண்டம் 11B வந்தப்போ அந்த 1088 வேகன்சிஸ்ல இருந்து டைரக்டா 748 வேகன்சிக்கு டோட்டல் வேகன்சி வந்துருச்சு. அதுல பாத்தீங்கன்னா போஸ்ட் கோட் 3751ல 439 வேகன்சிஸ் கொடுத்திருந்தாங்க ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்ல. அதை மொத்தமா ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த 439 வேகன்சி மொத்தமா போயிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போஸ்ட் கோட் 2206 இது பாத்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்கான வேகன்சி. அதுல இருந்து ஒரு வேகன்சி, முன்னாடி 40 வேகன்சி இருந்துச்சு, அதுல இருந்து ஒரு வேகன்சியை குறைச்சு 39 வேகன்சி ஆக்கிட்டாங்க. ஸோ டோட்டல் வேகன்சில ஒரு 440 வேகன்சி போயிட்டு 748 வேகன்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா 16 ஜூலைல அடெண்டம் 11C ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு 24 வேகன்சியை கம்மி பண்ணி டோட்டல் வேகன்சி 724 அப்படிங்கிற கண்டிஷன்ல இப்ப வரைக்கும் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா 1069ல 22 வேகன்சி ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. இது என்னன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டுக்கான வேகன்சி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு வேகன்சியும், மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு வேகன்சியும் ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. 1033 பாத்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் 14 வேகன்சில ஒரு வேகன்சி கம்மி பண்ணி 13 வேகன்சி ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1038 பாத்தீங்கன்னா மதுரை இது, அதுல 4 வேகன்சில ஒரு வேகன்சி கம்மி பண்ணி 3 வேகன்சி ஆக்கிட்டாங்க. ஸோ டோட்டலா இப்போ நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ண போறப்போ உங்க கையில மொத்தமா எவ்வளவு வேகன்சி இருக்கும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 724 வேகன்சி உங்க கையில இருக்கும் சரிங்களா. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குது டோட்டலா அப்படிங்கறத டீடைலா ஃபில் பண்ணிருக்கிறோம். உங்களோட கம்யூனிட்டியில எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த வீடியோவை பாஸ் பண்ணி கூட பாத்துக்கலாம். நான் ஓவரலா டோட்டல் வேகன்சிஸை மட்டும் சொல்லி உங்களுக்கு அடுத்த ஸ்லைடுக்கு நம்ம போகலாம். இதுல பாத்தீங்கன்னா எஸ்சிக்கு 121 வேகன்சி இருக்குது. எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா 6 வேகன்சி தான் இருக்குது. எம்பிசிக்கு பாத்தீங்கன்னா 141 வேகன்சி இருக்குது. பிசி ஓபிசிஎம் அதாவது பிசி அதர் தென் முஸ்லிம்க்கு பாத்தீங்கன்னா 183 வேகன்சி இருக்குது. ஜெனரல் கேட்டகரிக்கு 221 வேகன்சி, எஸ்சிஏக்கு பாத்தீங்கன்னா 24 வேகன்சி, பிசி முஸ்லிம்க்கு பாத்தீங்கன்னா 28 வேகன்சி, டோட்டலா 224 வேகன்சி சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா எப்பவுமே நம்ம உங்களுக்கு கொடுக்குற மாதிரி பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கிறோம். இந்த பிடிஎஃப் பாத்தீங்கன்னா 3 கேட்டகரியா நான் பிரிச்சிருக்கிறேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் கேட்டகரியில பாத்தீங்கன்னா பே லெவல் 11 அண்ட் எபோ சரிங்களா. ஹையர் பேமெண்ட் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸை மட்டும் தனியா பிரிச்சு அதற்கான கம்யூனிட்டி அண்ட் கேட்டகரி வைஸ் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனை ஃபீட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரூப் 2 2A ஓட செலக்ஷன்லயே பாத்தீங்கன்னா RRRC அப்படின்னு சொல்லுவாங்க.
RRRCல என்னென்ன டிபார்ட்மெண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர் வந்துட்டு ரெவென்யூ, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட். சரிங்களா? இந்த 3 டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வேகன்சி வந்துட்டு அதிகப்படியா வந்துட்டு எடுப்பாங்க. ஏன்னா வந்துட்டு அதிக பெனிஃபிட் உள்ள டிபார்ட்மெண்ட்ஸும் இது மட்டும்தான். சி வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ். ஸோ அந்த வரிசையில வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் ஆஃப் சாய்ஸ் வந்துட்டு ஃபில்டர் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பே லெவல் 11 அண்ட் எபோ ஹையர் பேமெண்ட் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டோம். அதுக்கு அடுத்தா வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை வந்துட்டு செகண்டா வந்துட்டு ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு கமர்ஷியல் டேக்ஸ், அதுவும் போக வந்துட்டு வெயிட்டேஜ் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸை வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதுல ஹைவே, டிரான்ஸ்போர்ட், ட்ரெஷரி அண்ட் அக்கௌண்ட், செக்ரட்டரியேட், சிவில் சப்ளை, லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், லேண்ட் ரீஃபார்ம், இந்த மாதிரி வந்துட்டு வெயிட்டேஜ் வைஸ் வந்துட்டு லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இதற்கான பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா இதை வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு கொடுத்துறேன். நீங்க அங்க போய் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டிக்கான வந்துட்டு வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் வந்துட்டு நம்ம பிரிச்சு அதுல வந்துட்டு ஒரு சில கேட்டகரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சிஸே வந்துட்டு இருக்காது. அதையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு சிம்பிளிஃபை வந்துட்டு உங்களுக்காக வந்துட்டு அப்லோட் பண்றேன் நான் கமெண்ட் பாக்ஸ்ல. சரிங்களா? இதை விட வந்துட்டு எனக்கு சிம்பிளா தேவைப்படுது, என்னோட கம்யூனிட்டிக்கான வேகன்சி மட்டும் இருந்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், என்னால வந்துட்டு ஈஸியா வந்துட்டு வேகன்சி எவ்வளவு இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம்னு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறோம். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியா வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறோம். இந்த மாதிரி வந்துட்டு கம்யூனிட்டி வைஸ் பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த பிடிஎஃப் வந்துட்டு நாங்க ஒன்லி 100 rupees மட்டும் தான் சார்ஜ் பண்றோம். டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு எங்களுக்கான வாட்ஸ்அப் நம்பரை வந்துட்டு நான் கொடுத்துருக்கிறேன். அந்த நம்பர்ல வந்துட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட கம்யூனிட்டி என்ன, கவுன்சிலிங் எப்ப அப்படிங்கிற டீடைல் வந்துட்டு சொல்லிட்டீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற வேகன்சிஸ்க்கான லிஸ்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு முதல் நாள் எவ்வளவு வேகன்சிஸ் வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது அப்படிங்கிற டீடைலும் வந்துட்டு அப்படிங்கிற பிடிஎஃப்பும் வந்துட்டு நான் உங்களுக்கு தர்றேன். இந்த பிடிஎஃப் கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு தனித்தனியான பிடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வந்துட்டு நாங்க ஒன்லி 100 rupees மட்டும் தான் சார்ஜ் பண்றோம். இன்னும் மேல டீடைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல வந்துட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபர்தர் அப்டேட்ஸுக்கு. இந்த குரூப் 2 2A கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் வந்துட்டு டெய்லி வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு அப்டேட் வந்துட்டு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ அடுத்ததா வந்துட்டு நம்ம கவுன்சிலிங்கை வந்துட்டு எப்படி அப்ரோச் பண்ணலாம், அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கான வந்துட்டு டிபார்ட்மெண்ட்டை எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி வந்துட்டு டீடைல்ஸ் வீடியோஸ் வந்துட்டு ஃபர்தரா வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம மறுபடியும் இன்னொரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் ஈகர் நியூஸ் அண்ட் டியூட்.